1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். சோ இந்த சத்தியத்தையும் நான் இந்த பாவத்தையும் இந்த இப்ப நான் பேச போற காரியங்கள் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், இது ரெண்டையும் ஒரு இணைக்கிற மாதிரியாத்தான் நான் இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வர விரும்புறேன். சோ இங்க யோவான் என்ன சொல்றார் தெரியுமா? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்தவனா இருந்தா அவன் என்ன செய்யானா? பாவம் செய்யான் என்று அடிச்சு சொல்றார். நானும் கூட அடிச்சு சொல்றேன். உண்மையாக நீங்க தேவனால் பிறந்தவனா இருந்தா நீங்க என்ன செய்ய மாட்டீங்களா? பாவம் செய்ய மாட்டீர்கள். சோ அப்ப இங்க உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா விளங்கணும், இது என்ன பாவத்தை இங்க பேசுற. இப்பதான் அநேகர் சந்தோஷப்படுறீங்க. நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்றேன் தேவனா பிறந்தவன், ஆனா நான் எத்தனையோ தவறுகளை விடுறேனே, அப்ப நான் தேவனால பிறக்கையிலையோ என்கின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு உண்டாது. அப்படி சந்தேகம் உங்களுக்கு உண்டாகக்கூடாது. ஏன் உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு காரணம், இங்க என்ன பாவம் செய்யான் என்கின்ற எண்ணத்தை இங்க ஆவியானவர் பேசுறார் என்பது உங்களுக்கு புரியணும் என்றதுக்காகத்தான் இந்த சப்ஜெக்டையே கொண்டு வந்தேன். சோ பாவம் என்றா என்னென்று நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சோ இந்த பாவத்தை புரிஞ்சு கொள்ளைக்க நீங்க நாளடைவில் நீங்க பெட்டராய் கொண்டு போவீங்க. ஏண்டா பவுல் சொல்ற பாவம் செய்யாதவன் எவனும் இல்லை. சோ அது என்ன பாவத்தை குறிச்சு பேசுற? சோ அதுதான் நீங்க அன்றாடம் வாழ்க்கையில சூழ்நிலைகள் நிமித்தம் நீங்க செய்யற தவறுகளை குறிச்சு அங்க பேசுற. ஆனா இங்க என்னத்தை குறிச்சு அவர் சும்மா பிளாக் அண்ட் ஒயிட்டா பேசுற, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. ஏனெனில் அவருடைய வித்து, யாருடைய வித்து? நம்முடைய இயேசுனுடைய, நம்முடைய பிதாவுடைய வித்து எனக்குள்ள இருக்கு. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஓகே, மேல் வசனத்தை பாருங்க, 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினாலும் உண்டாயிருக்கிறான். என்னவா? பாவம் செய்கிறவன் யாரால உண்டாயிருக்கானா? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இப்ப வார்த்தை சொல்றத நான் உங்களுக்கு சொல்றேன். வார்த்தை என்ன சொல்லுது? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். யாரு? பிசாசு, ஆதி முதல். சோ இதுல ஒரு சும்மா உங்களுக்கு ஒரு குழு தரத்துக்காக சொல்றேன். ஆதியில பிசாசு என்ன பாவத்தை செய்தான் தெரியுமா? ஆதாமவாள அடிக்கடி நான் பிரசங்கத்துல வாய்ப்பேன். தேவன் மனுஷனை சிருஷ்டிக்க முதல் மனுஷனுக்கு உரிய சகல காரியங்களையும் முதல் 6 நாளும் சிருஷ்டிச்ச. தேவன் கிரியை செய்ய மனுஷன் பிறக்கவே இல்லை. தேவன் கிரியை செய்ய மனுஷன் இளைப்பாறை கொண்டிருந்தான். சரி, அப்படி சொல்லுங்க. மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டிக்கவே இல்லை, அவன் இளைப்பாடுறான்.
சோ மனுஷனுக்குரிய காரியங்களை எல்லாம் சிருஷ்டித்த பிறகு, படைத்த பிறகு, உண்டாக்கின பிறகு 6ஆம் நாள் முடிவில மனுஷனை சிருஷ்டிக்கிற. மனுஷன் காலடி வச்ச முதல் நாள் 7ஆம் நாள். அந்த நாளை பரிசுத்தமாக்கி இளைப்பாறுதல் நாள் என்று, ஓய்வு நாள் என்பதை ஆண்டவர் நிர்ணயிச்சார். இது சத்தியம். மிக அநேகம் பேர் கேட்பாங்க, சத்தியம் என்றா என்ன? சத்தியத்துக்குள்ள ஒரு கொஞ்சம் இருளும் இல்லை. மனுஷனுடைய செத்த கிரியைகள் இங்க இல்லை. அவிசுவாசம் இங்க பாவம் என்பதை நான் இப்பவே உங்களுக்கு சொல்லிடுறேன், விடைய சொல்றேன். இந்த என்ன பாவத்தை இங்க ஜோவான் கொண்டு வரண்டா, அவி விசுவாசம், அவ நம்பிக்கை. உங்களோட பிரச்சனைக்குரிய, உங்களுடைய இருளுக்குரிய, உங்களுடைய வியாதிக்குரிய, அல்லது உங்களுடைய ரட்சிப்பினுடைய நிச்சயம் இல்லாததுக்குரிய, பரிசுத்தமாக்கப்பட்ட நிச்சயம் இல்லாததுக்குரிய எல்லா வியாதிகளுக்கும், ஆவிக்குரிய வியாதியா இருந்தாலும் சரி, சரீர ரீதியான வியாதி, எல்லா வியாதிக்கும் காரணம் அவநம்பிக்கை. அதுதான் தேவனுடைய பார்வையில பாவம். சோ இப்ப ஆதாம் சிருஷிக்கப்படுறான். ஏவாள் இல்ல, ஆதாம் சிருஷிக்கப்படுறான் இங்க. சோ அப்ப ஆதாம் கொண்டு வரப்படுறான். நீங்க பிறகு பாத்தீங்கன்னா, ஆதாம் எப்பாலும் கேட்டாரா எனக்கு ஏவாள் வேணும் என்று? சோ அது கொடுத்து எனக்கு நேற்றைய தினம்தான் இந்த இத எல்லாமே சிந்தனைக்கு வருது. ஆதாம் கேட்கல எனக்கு ஒரு ஏற்ற துணையை ஏற்படுத்தும் என்று. ஆண்டவர் சொன்னார், ஆதாமுக்கு உனக்கு நான் ஒரு ஏற்ற துணையை உருவாக்குவேன். நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இளைப்பாறைக்கு அவரே பார்த்து உங்களுக்கு தேவையானதை செய்வார். சோ எவ்வளவு நீங்க பாருங்க, ஒரு மனுஷன் சத்தியத்தை புரியிக்க, சத்தியத்தினால அவன் விடுதலை ஆறான், ஆசீர்வாதத்தை பெறான் என்பது உண்மையாக ஒரு 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 மனுஷனால புரியாத ஒரு புதிர். இது அதை புரிய பண்ண விற்கிறது தான் ஆவியானவருடைய வேலை. சோ அதனாலதான் நானும் கூட உங்களுக்கு பிரசங்கிப்பேன். இதெல்லாம் உண்மையாக நீங்க புரிஞ்சு உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். சில பேர் நீங்க யோசிக்கலாம், ஓ எனக்கு ஏற்ற துணை யாராவது. உண்மையாக நீங்க சத்தியத்தை சரியாக அறிஞ்சா ஆண்டவர் சொல்லுவார், அவரே சொல்லுவார், நீ தனிமையா இருக்கிறது நல்லதல்ல. சோ ஆதாம் எப்ப அவனுக்கு துணை தேவை என்பதை அவர் தெரிஞ்சு அவர் கொடுத்தார். ஆமென். சோ இது நீங்க புரிய வேண்டிய ஒரு காரியம். ஆனா இங்க நான் சொல்ல வந்தது என்ன, இவர்களுக்கு தேவையானதெல்லாம் கடவுளால சந்திக்கப்பட்ட. மனுஷனுக்கு தேவையானது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதைத்தான் நாங்க சொல்லியிருந்தோம் 2 பேதுரு சொல்றேன், ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளினது எதன் மூலமாக? இயேசு சிலுவையில செய்து முடிச்சதன் மூலமாக. சோ அதே போல அன்றைக்கு ஆதாம் படைக்கப்படுறதுக்கு முதல் தேவனுடைய கிரியைகளினால ஆதாமுக்குரிய அத்தனையும் 7ஆம் நாள் அங்க ஆதாம் வந்த உடனே, ஆதாம் அந்த நாள்
ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, பரிசுத்தமாக்கப்பட்ட நாளாக, தேவனோட செய்து முடிச்ச தேவனுடைய கிரியையை கொண்டாடுகிற நாளாக அந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த 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 தருணம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இதுதான் தேவனுடைய வீடு, இதுதான் அவருடைய இருப்பிடம். அதனாலதான் நீங்க ஜோதிச்சு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் உவமைகள் எல்லாமே ஒரு ஒரு டீப்பான ரெவலேஷன், ரைட்? இயேசு இளையகுமாரன் பாத்தீங்கன்னா அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவன் தன் அப்பான்ற வீட்டை விட்டு போயிட்டான். வீட்டை விட்டு போயிட்டான். அவன் சொன்னான், தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அவன் 4 பேருக்கு செய்த தவற குறிச்சு பேசல. சோ அவன் செய்த பாவம் என்ன? இளையகுமாரன் செய்த தவறு என்ன? தன் இருப்பிடத்தை விட்டு போனஸ். சோ அதனால அவன் சொல்றான், என் அப்பாவுடைய வீட்டுல மிகுதியான ஆசீர்வாதம் இருக்கு. சோ அப்ப இவன் அந்த ஸ்தலத்தை விட்டு போயிட்டான். தன்னுடைய இருப்பிடத்தை மறந்துட்டான், தன்னோட ஐடென்டிட்டியை மறந்துட்டான், தன்னோட அடையாளத்தை மறந்துட்டான். சோ எல்லாத்தையும் மறந்து இவன் தூர போயிட்டு பிறகு ரியலைஸ் பண்றான், எஸ், இது இல்லை என்ற இருப்பிடம். என்னுடைய இருப்பிடம் அவருடைய வீட்டில மிகுதியான ஆசீர்வாதம் இருக்கு. சோ அதனால தான் அதற்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்றான். அப்ப அவன் மனம் திரும்பி தன் அப்பாவுடைய வீட்டுக்கு வர்றான். சோ உங்களுக்கு தெரியும், அவர் பாதரட்சையும் மோதிரத்தையும் போட்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். சோ எப்போ ஒரு மனுஷன் அவன் திரும்ப சத்தியத்துக்கு வாரானோ, திரும்ப வந்து ஆண்டவற்ற உண்மை, எஸ், உலகத்துல நான் எப்படித்தான் கிறிஸ்துவனுடைய சத்தியம் இல்லாம வாழ்ந்தாலும் ஒன்றுமே எனக்கு பிரயோஜனப்பட போறேன். நான் என்ன விதப்பட்டு நான் ஜெபம் பண்ணியும், என்ன விதப்பட்டு நான் உபாசிச்சும், என்ன விதப்பட்டு நான் எப்படி நான் ஊழியம் செய்தாலும், ஆனா இங்க சத்தியத்தின் படி நாம திரும்பலேன்னு சொன்னா, ஆமென், சத்தியத்துல நாம நிலநிக்கலைன்னு சொன்னா, சத்தியத்தின்படி நாம மனம் திரும்பலைன்னு சொன்னா, நாம சத்தியத்தினூடாக வருகிற பிதாவுடைய ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. சோ அப்ப ஆதாமுக்கு அப்படித்தான் இருந்துச்சு, ஏவாளுக்கு. ஆனா பிசாசு என்ன சொன்னது தெரியுமா? பிசாசு சத்தியத்தை சொன்னானா? ஏண்டா இங்க என்ன சொல்ற? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரர் வெளிப்பட்டார். இப்படியே இருக்கத்தக்கதாக நீங்க யோவான் 8 யோவான் 8 33 32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதித்திரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோமே, நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி. பவுல் ஒரு இடத்துல சொல்றார், இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்லவே. சோ அதே போல கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்லவே. அது இன்றைக்கும் அது இருந்து கொண்டே இருக்கு. சோ
நான் எல்லாரையும் சொல்லல, எல்லா கிறிஸ்தவர்களையும் நான் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று சொல்லல. பைபிளின் படி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்லவே. ரைட்? சோ நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமை இல்லையே. சோ நாம சில வேளை நாம எங்களுக்கே தெரியாது நாம என்ன அடிமையா இருக்கிறோம். சோ இப்ப நான் என்னையும் சேர்த்து சொல்றேன், நாம சில வேளை நாம வியாதிக்கு அடிமையா இருக்கலாம், சில வேளை நாம பிசாசுடைய காரியங்களுக்கு அடிமையா இருக்கலாம். ஆனா இருந்தோண்டு நாம சொல்லுவோம் நாம யாருக்கும் அடிமை இல்லையே. ஆனா சத்தியம் அறிஞ்சா சத்தியம் எங்களை என்ன செய்தாம், அடிமையிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கு. இப்ப இது யாரோட பேசுறா தெரியுமா? பரிசேயர் சதுசேயர் இஸ்ரவேல் மக்கள் இவர்களைத்தான் போதகராக, தங்களுடைய ஆசிரியர்களாக, கடவுளுடைய தூதர்களாக நம்புற பரிசேயர் சதுசேயரோட இயேசு கிறிஸ்து பேசுறார். இதுக்குள்ள சீசர்களும் இருக்கிறார். மற்ற இந்த பரிசேயர் சதுசேயரை நம்புற ஜனங்களும் இருக்கிறார்கள். பலவிதப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்துல இயேசு பேசுறார். சீசரும் நிற்கிறாங்க, பரிசேயர் சதுசேயர், அதே நேரத்துல சாதாரண மக்கள். நாங்க அடிமை இல்லையே. விடுதலை ஆவீர் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றால், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பரிசேயர் சதுசேயர் நினைச்சாங்க நாங்க எந்த ஒரு பாவமும் செய்யறது இல்லையே, ஜனங்கள் எங்களை நம்புறார்களே, நாங்க சரியான முறையில எல்லாமே ஆசாரிய ஊழியத்தை செய்கிறோமே, நாங்க நித்தமும் தவறாம ஆலயத்துக்கு போறோமே, நித்தமும் நாம ஜெபிக்கிறோமே, நீண்ட நேரம் ஜெபிக்கிறோமே, மக்களுக்காக ஜெபிக்கிறோமே, தேசத்துக்காக ஜெபிக்கிறோமே, எங்களிடத்துல என்ன பாவம் இருக்கு, நாங்க யாருக்கு அடிமையா இருக்கிறோம்? அப்படி ஒரு மென்டாலிட்டி தான் இவங்களுக்கு இருக்கு. அப்ப அவர் சொல்றார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறான். இங்க ஆண்டவர் உடனே பங்கன் என்ன மாத்துகிறார் இங்க தெரியுமா? பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை, சொல்றார் அடிமை வீட்டில நிலைச்சிருக்க மாட்டான். சரிதான். இப்ப நானும் நீங்களும் இப்ப இயேசு கிறிஸ்துவால பாவத்திலிருந்து நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட படியால நாம யாருடைய வீட்டில இப்ப நிலைச்சிருக்கிறோமா? குமாரனுடைய வீட்டில நாம நிலைச்சிருக்கிறோம். அப்ப இவர்கள் என்ன பாவத்தை குறிச்சு இங்க பேசினார் தெரியுமா? இவர்களுடைய அவிசுவாசம். இவர்களுடைய என்ன அவிசுவாசம் தெரியுமா? இயேசு தான் இவர்களுடைய அக்கிரமங்களையும் இவருடைய பாவங்களையும் சுமக்க வந்தார் என்பதை இவர்கள் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொள்ளாதபடியால இவர்களுடைய அவிசுவாசமே இவருடைய பாவமாக இருக்குது. அதனால இவர்கள் என்றைக்கும் அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் இன்னும் என்ன செய்யலையா? விடுதலையாக்கப்படவில்லை. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினால் வருகிற நீதி, இயேசு சிலுவையில மரிச்சு உயிர் தெழுந்தது. அதை விசுவாசிக்கிறவர்கள் நாங்களும் அவரோட மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோட உயிர் தெழுந்திருக்கிறோம். உயிர் தெழுந்து நாம எங்க கொண்டு வரப்பட்டிருக்கிறோம்? திரும்ப நாம இனி என்றைக்கும் நாம துளைக்க முடியாத ஒரு ஸ்தலம் அவரது பிதாவுடைய வீட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறோம்.
சோ இவன் அடிமை இல்லை. இனி நானும் நீங்களும் இனி அடிமை இல்லை. இனி நாம அடிமையாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவர்கள் இன்னும் அடிமையாகத்தான் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ரீதியில இவர்கள் இன்னும் அடிமை. சோ இந்த அடிமைத்தனம் இன்றைக்கு கிறிஸ்தவத்துல நீங்கள் காண்பீர்களா இருந்தா அவர்கள் இன்னும் உண்மையாக ஒன்றில் மறுபடி பிறக்கவில்லை அல்லது சத்தியத்தை இன்னும் புரிஞ்சொல்ல. சோ இப்ப நான் சொல்றேன், இங்க என்ன அடிமை என்பதை நான் சொல்றேன். அவிசுவாசத்தினால் அல்லது அந்த பாவத்தினால் வருகிற அடிமை என்ன தெரியுமா? இன்றைக்கு இயேசு நம்ம அடிமையில இருந்து இயேசு நம்ம இன்றைக்கு தன்னுடைய சுதந்திரத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். முன்னே பரிசுத்தம் இல்லாம நாம் அடிமையா இருந்தோம். இப்ப இயேசு நமக்கு பரிசுத்தமா இருக்கிறார். முன்னே நீதி இல்லாம அடிமையா இருந்தோம். ஆனா இன்றைக்கு இயேசு நமக்கு நீதியா இருக்கிறார். முன்னே ரட்சிப்பு இல்லாம அடிமையா இருந்தோம். இப்ப இயேசு நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். சோ இவர்களெல்லாம் அடிமையாக இன்னும் வேலை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஸ்டில் பாவத்துக்கு இருக்கிறார். இவர்களெல்லாம் இன்னும் இன்னும் தாங்க ரட்சிப்பு அடைவதற்காக அல்லது பரலோகத்துக்கு போவதற்காக அல்லது இயேசுவின் வருகையில ஈடுபடுவதற்காக அல்லது பரலோகத்தில அவர்கள் நித்திய ஜீவனை பெறுவதற்காக அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக ஆவிக்குரிய அடிமைத்தனத்துக்குள்ளாக அவர்கள் வேலை செய்கிறார்களோ அல்லது இவர்கள் தங்களை இவர்கள் எல்லாம் ஜனங்களை அந்த உபதேசத்துக்குள்ள அடிமைப்படுத்துகிறார்களோ இவர்கள் எல்லாம் பிசாசினால் உண்டானவர்கள் என்பதை பைபிள் சொல்லுது. ஆமென். சோ கடவுளுக்காக நாம செய்வது மிக மிக நல்லது. ஆனா அடிமைத்தனத்துக்குள்ளாக செய்கிறது கூடாது. அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக செய்யக்க 2 கேள்வி நீங்க உருவாக்கணும். அவர் உண்மையா தேவனால பிறந்துட்டாரா? சோ பிறக்கலன்னு சொன்னா அவருடைய லைஃப் வேஸ்ட். 2வது, அவர் பிறந்து சத்தியத்தை புரியாம அடிமைத்தனத்துக்குள்ளா இருக்கிறாரா? அப்படி இருப்பாரா இருந்தா பொல்லாங்கன் அவனை தொடுவான். சோ அதனாலதான் நான் வாய்ச்சிக்காரன், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய. அவன் ஏற்கனவே பெற்றுக்கொண்டதுக்காக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுக்காக அதற்காக அவன் கிரியை நடப்பிக்க மாட்டான். அவன் பாவம் செய்ய மாட்டான். சோ இன்றைக்கு இயேசு தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவேற்றி இருக்கிறார். சோ இப்படி இருக்கேக்க நான் இன்னொருவருக்கு உதவி செய்கிறதோ அல்லது கடவுளுக்கு நான் பணம் கொடுக்கிறதோ நான் பொருத்துக்காக கொடுப்பேனாக இருந்தா, நான் திரும்ப சொல்றேன், நான் இன்றைக்கு நாம செய்கிற ஊழியமா இருக்கலாம் அல்லது கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற பணமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். சோ நான் பெறத்துக்காக கொடுப்பேனா இருந்தா நான் அடிமை. இன்னைக்கு என்னுடைய சபைய நான் விசுவாசிகளை நான் பெறத்துக்காக நீங்க இதை செய்யாவிட்டால், இதை நீங்க கொடுக்காவிட்டால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார் என்று நான் சொல்லுவேனாக இருந்தா நான் ஜனங்களை அடிமைக்குள்ளாக நடத்துறேன். இது பைபிள்ல பாவமாக சொல்லப்படுது. சோ இயேசு சகல விதமான பாவங்களையும் சகல விதமான அக்கிரமங்களையும் சகல விதமான நோய்களையும் சகல விதமான இருள்களையும் எல்லாத்தையும் அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். ஆனா ஒரே ஒரு பாவம் மட்டும்தான் இன்னும் மன்னிக்கப்படாம இருக்கும். அது என்னண்டா அவிசுவாசம். சிலுவையில செய்து முடிச்சதுக்கு
எதிராக செயல்படுறது அவிசுவாசம். சிலுவையில அவர் நமக்காக கொடுத்ததுக்கு எதிராக செயல்படுகிறது அவிசுவாசம். சோ இந்த அடிமை அவன் வீட்டில் என்ன செய்யப்பான், நினைச்சிருக்க மாட்டான். ஆனா குமாரன் என்றைக்கும் நிலைச்சிருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்க மெய்யாகவே விடுதலை ஆகுவீர்கள். நீங்கள் உங்கள் 44வது வசனம் பாருங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். நீங்கள் என்று சொல்றது இங்க சீசர்களை அவர் சொல்லல. இவர் யார சொல்றார்? பரிசேயர் சதுசேயர்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியா அவன் சத்தியத்தில நிலை நிக்கலையா. பாருங்க, சத்தியம் அவனிடத்துல இல்ல, அதனால சத்தியத்துல அவன் என்ன செய்யலையா, நிலை நிக்கல. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. சோ இந்த பொய்யத்தான் ஆண்டவர் சொல்றார், பொய்யை களைஞ்சு போடுங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி அல்லது அவர் சிலுவையில செய்து முடிச்சதை பற்றி அதற்கு விரோதமாய் பேசினா நாம பொய் சொல்லுகிறோம். இதனாலதான் வெளிப்படுத்தல சொல்லப்படுது, பொய்யர்கள் இந்த பொய்யர்களை தான் சொல்லு. பிசாசு அவன் பொய் சொல்லுகிறான், அவனிடத்துல சத்தியம் இல்லை. அப்ப சத்தியம் என்னத்தை சொல்லுது? உண்மையை சொல்லுது. சத்தியம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்க உங்களோட வித்து அவருக்குள்ள பரிசுத்தமும் நீதியுமாக மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த சத்தியம் சொல்லுது, நீங்க சகல ஆசீர்வாதத்துக்கும் உரிமையாக இந்த பூமியில இருக்கிறீங்களா. சோ நீங்க இந்த சத்தியத்துக்கு திரும்புகிற பொழுது, நீங்க உங்களுக்குள்ள பாருங்க, எந்த ஒரு மனுஷனும் உண்மையான ஒரு ஊழியக்காரன் உங்களுக்குள்ள இருக்கிறதான சத்தியத்தை வெளிப்படுத்தணும். உங்களுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை, உங்களுக்குள்ள இயேசு செய்து முடிச்சதை. ஆமேன். சோ இதுதான் சத்தியம். ஆமேன். சத்தியம் சொல்லுது, நீங்க அவருடைய வித்தினால பிறந்தனீங்க. சோ நீங்க அவருக்குள் நீங்க மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கீங்க. சோ அதனால நீங்க இனி பாவம் செய்ய மாட்டீங்க. ஏன் செய்ய மாட்டீங்க? நீங்க ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கீங்க. சோ அப்ப நீங்க உங்களோட நீதியில இருந்து நடக்க போறீங்க. நீ அவிசுவாசமாகிய பாவத்தை நீங்க இனி செய்ய மாட்டீங்க. பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். அப்ப அவன் பாவம் செய்ய மாட்டான். இப்ப நீங்க அவருடைய வித்தினால், அழிவுள்ள வித்தினால் அல்ல. பேதுருல சொல்றார், நீங்க அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதும் ஜீவிக்கிறதுமான தேவ வசனத்தினால் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப நீங்க நீ போய் சொல்ல மாட்டீங்க. நீ
புறனிடத்திலையும் போய் சொல்ல மாட்டீங்க. அவனுக்கு நீங்க என்ன செய்வீங்க? சத்தியத்தை தான் சொல்லுவீங்க. அப்ப அவன் சத்தியத்தை அறிகிற பொழுது அவனையும் விடுதலை ஆவான். இன்னைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் உண்மையாக நிஜமாக சத்தியத்தை அறியாமத்தான் அவர்கள் சத்தியத்துக்கு விரோதமாக ஜெபம் பண்றார்கள். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், ஆண்டவரே என் பாவங்களை கழுவும், ஆண்டவரே என்னை நீதிமானாக்கும், ஆண்டவரே இந்த பிள்ளையை சுகப்படுத்தும், ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு நல்ல அறிவை கொடும். நோ, பிள்ளைகளுக்கு இன்னும் சத்தியம் தெரியல. சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே உங்களுக்குள்ள இருந்து பெரிய ஒரு புஷ்வானமாக உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள இருந்த ஆசீர்வாதம் அந்த சுகந்த வாசனை வழியில வந்துட்டே இருக்கும். இதை அறியாம ப்ரே பண்ணா என்ன நடக்கும் சிந்திச்சு பாருங்க. இந்த பிரேயர் எல்லாம் அங்க போகுது தெரியுமா? சும்மா காற்றோட போகுது. வெறும் சத்தம் தான் வேறு. இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் முந்தி யாராவது ஒரு ஆள் வந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணா, இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணா நல்ல சந்தோஷமா இருக்கு. ஆனா அதெல்லாம் காத்தோட போற ஜெபமா தான் இருக்கு. ஏன்? எங்கட கண், எங்கட ஐம்புலன்கள் எல்லாமே மனுஷன் பேசுறது அல்லது மனுஷன் செய்யறதை காண்கிறது. இதனாலதான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இந்த நம்பிக்கை கிறிஸ்துவால வந்த நம்பிக்கை இல்லை. சோ இது எல்லா மதத்திலையும் இருக்கிற ஒரு நம்பிக்கை. ரைட்? ஆனா நானும் நீங்களும் சத்தியத்தை நேசிக்கும்படி, சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படி, சத்தியத்தை நம்பும்படி, ஆமென், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம நடக்கும்படிதான் நாம் அழைக்கப்பட்டோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அழைக்கும்படிதான் நாம் அழைக்கப்பட்டோம், நடக்கும்படிதான் அழைக்கப்பட்டோம். ஆமென். அப்ப நாம கிறிஸ்துவுக்குள்ளாக நடக்க பைபிள் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள்ளாக நாம நடக்க நாம் என்ன செய்யறோமா? ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறோம். ஆமென். ஜெயிக்க முடியாத காரியங்களை நாம ஜெயிக்கிறோம். இன்றைக்கு நமக்கு ஜெயிக்க முடியாம இருக்கலாம். இதுல இவ்வளவு காலம் நீங்க சில காரியங்களோட ஜெயிக்க முடியாம இருந்திருக்கலாம். ஆனா நீங்க இன்றையில இருந்து நீங்க சத்தியத்துல நடக்க ஆரம்பிக்க, சத்தியத்துல நீங்க நடக்க, நீங்க கிறிஸ்துவோட சேர்ந்து நடக்கிறீங்க. சத்தியம் இல்லாம நடக்க கிறிஸ்துவை விட்டு விலகி நடக்கிறீங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நீங்க சத்தியத்தோட நடந்தா மட்டும்தான் நீங்க கிறிஸ்துவோட நடக்கிறீங்க. சோ அப்ப பிசாசு நீங்க என்ன பாத்தீங்கன்னா, இப்படி எல்லாம் ஆண்டவர் அவனுக்காக செய்து இருந்த பிசாசு ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதர் என்று சொன்னேனே, பைபிள் சொல்லுதே. அது என்ன மனுஷ கொலைபாதம்? என்ன செய்ய பண்ணினான் தெரியுமா? பிசாசு என்ன செய்ய பண்ணினான் தெரியுமா? மனுஷனுக்குள்ள என்னத்தை கொண்டு வந்து விதைச்சான் தெரியுமா? அவிசுவாசமாகிய அந்த பாவத்தை. நீ சத்தியத்தில் நிலைநிச்சிருக்க வேண்டாம். பிதா அன்பானவர், அந்த அன்பு உனக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டது. சோ அந்த அன்பில இருந்துதான் நீ பிறந்த. நீ கேட்காமலே உனக்காக நல்ல துணையை தந்தவர். எல்லாத்தையும் உனக்காக கேட்காம செய்துட்டார். சோ அவர் செய்து முடிச்சதுல நீ இளைப்பாற வேண்டாம். அதுல இருந்து நீ வளர வேண்டாம். அதுல இருந்து நீ ஒன்றையும் சுதந்திரிக்க வேண்டாம். இப்ப நான் உனக்கு சொல்றேன் ஐடியான்னு சொல்லி பிசாசு சொல்லிச்சது, நன்மை தீமை அறிகிற ஒரு மனுஷனாக நீ மாறு. உன்னுடைய நன்மை தீமையினால
நீ இவைகள் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். உன்னுடைய நன்மை தீமையினால இவைகள் எல்லாத்தையும் நீ ஜெபிக்கலாம் என்று மனுஷனுக்குள்ள சுய நீதியாகிய அவிசுவாசமாகிய பாவத்தை மனுஷ கொலைபாதகன் மனுஷனுக்குள்ள திணிச்சதுதான் இன்றைக்கு உலகம் இவ்வளவு ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கு. இது இன்றைக்கு அநேகருக்கு தெரியாது. ஏன் இந்த வாழ்க்கையில பிரச்சனை இன்றைக்கு அநேகருக்கு தெரியாது. அதனால கடவுள் இல்லையோ என்கின்ற கேள்விக்குள்ள மனுஷன் போறான். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கொடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ பிடிச்சு கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் நரகம் போய்கிடக்கூடாது. அதனாலதான் அவர்கள் பிடிச்சிருக்கிறார்கள். அதனால நீங்க பெருமையா நினைக்க கூடாது. எனவே இந்த செத்த வீட்ட நல்ல வடிவா அடக்கம் பண்ணணும். போதகர் வந்தா அடக்கம் பண்ணுவார் என்ன. அதுக்காகவும் இன்னைக்கு அனைவரும் கிறிஸ்தவர்களாக இருப்பார். நாலு பாட்டை பாடி 4 பேர் கருப்பு உடுப்பு போட்டு வெள்ளை உடுப்பு போட்டு என்னை அடக்கம் பண்ணுவார்கள். நல்ல விஷயம். அது நான் தேவையில்லைன்னு நான் சொல்ல. அது தேவை, அது இல்லைன்னு நான் சொல்லல. எல்லாரையும் ஏதோ விதத்தில் அடக்கம் பண்றாங்கதான். அதெல்லாம் வெறும் வெறும் ஒரு ஜுஜிப்பியான காரியம். ஆமே, அதெல்லாம் வெறும் ஜுஜிப்பியான காரியம். ஆனா இன்றைக்கு நானும் நீங்களும் சத்தியத்தினூடா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய சித்தத்தை நாம இந்த பூமியில நிறைவேற்றுகிறோமா? இயேசுனுடைய சித்தத்தை நாம அனுபவிக்கிறோமா? இயேசு சிலுவையில தன் பிள்ளைகளுக்காக சம்பாதிச்சதை நாம சத்தியத்தினூடாக சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால பிசாச நாம ஜெயிக்கிறோமா? வியாதியை ஜெயிக்கிறோமா? ஆமேன். ஏனென்றா அந்த சந்தேகம் நமக்குள்ள வந்துட்டு பாருங்க. இன்னைக்கு அநேருக்கு சத்தியத்தை விட்டு சந்தேகம் வந்துட்டு, சத்தியத்துல சந்தேகம் வந்துட்டு. நமக்கு வந்துட்டுது. சத்தியம் ஒரு அளவு என்ன செய்யாதாம்? பொய் சொல்லாது. பாருங்க 46ஆம் வசனம். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தபடினாலே செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதல்ல, அதை தேடி நியாயந்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப 1 யோவானுக்கு நான் திருப்பி போறேன். இப்ப நமக்கு தெரியணும், தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான். இது என்ன பாவம்? அவிசுவாசம். என்னத்துல அவிசுவாசம்? கிறிஸ்து ஏற்கனவே சிறுவையில செய்து முடிச்சதுல நாம வைக்காத நம்பிக்கை. அப்ப இயேசு சிலுவையில செய்து முடிச்சு நான் உண்மையா தேவனால பிறந்திருந்தா அவருடைய வித்து நமக்குள்ள என்னவாம் இருக்குது. அந்த வித்து என்னவாம்? நாம கிறிஸ்துவுக்குள் நாம் நீதி, கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தம். ரைட்? அப்ப நாம இப்ப குமாரனுடைய வீட்டில நாம் என்ன செய்யறோமா? நிலைச்சிருக்கிறோம். நாம நீ அடிமை அல்ல. நாம நீ அடிமையாக வாழக்கூடாது. ஆவிக்குரிய அடிமை ஒரு கிறிஸ்துவோட வாழ்க்கையில இருக்கவே கூடாது.
சோ அதே நேரத்துல நாம் அவிசுவாசமாகவும் இருக்கக்கூடாது. சோ அப்ப இயேசு கிறிஸ்துவில முழு நம்பிக்கை, அவர் செய்து முடிச்சதுல நமக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். சோ அப்ப இந்த பாவத்தை தனிங்க சொல்றேன். சோ இப்ப இன்றைக்கு நான் தேவனால பிறந்திருக்கிறபடியால நான் என்ன செய்யல, பாவம் செய்யல. நான் கிறிஸ்து செய்து முடிச்சதுக்கு விரோதமாக நான் ஒன்றையும் செயல்படுத்தல. சோ அவருடைய நீதி எனக்கு இலவசமாய் வந்திருக்கு. நான் கிறிஸ்துவின் நீதியில நான் இருக்கிறேன். இன்னும் சொல்றார் பேதுரு என்ன சொல்றார்? அவருடைய நீதியினால் நம்மை போன்ற அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். யாருடைய நீதியினால நாம் விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம் தெரியுமா? கிறிஸ்துவின் நீதியால். சோ அப்ப விசுவாசம் கிறிஸ்துவின் நீதியால எங்களுக்கு என்ன செய்யுது? வந்திருக்கு. சோ இந்த விசுவாசம் எங்களை ஒரு நாளும் என்ன செய்யாதாம்? தோல்வியடைய விடாது. இந்த விசுவாசம் எங்களை என்ன செய்யும்? கிறிஸ்துவுக்கு நேராக எங்களை நடத்தும். கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதுக்கு எங்களை இளைப்பாற பண்ணு. சோ 1 யோவான் 3:8 சொல்லுது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படித்தான் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்ப இயேசு வெளிப்பட்டதே பிசாசுடைய கிரியையை அழிக்க. பிசாசுடைய கிரியை என்ன? சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லுவான். அவன் பொய்யன். நாம இயேசு கடவுள்ங்கிறது மட்டுமல்ல சத்தியம். இயேசு நம்ம பரலோகம் கொண்டு வார் என்பதல்ல சத்தியம். இயேசு நம்ம பாவங்கள் மன்னிச்சது மட்டுமல்ல சத்தியம். ஆமே. இயேசு நம்ம ரட்சிச்சது மட்டுமல்ல, ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தந்திருக்கிறார். சோ அப்ப நம்முடைய அவிசுவாசம் பாவம் உள்ளுக்குள்ள இருக்கேக்க நாம ஜெபிக்கிற ஜெபம், நாம கிறிஸ்துவுக்குள்ள நடக்கிற நட, நம்முடைய உறவு, கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய உறவு நம்ம யார் என்பதை வெளிப்படுத்து. நம்முடைய பேச்சு நம்ம வெளிப்படுத்தும். ஒரு போதகருடைய பிரசங்கம் உங்களை வெளிப்படுத்தும் அவர் யார் என்று. சோ இதெல்லாம் புரியாம நாம போய் கையை கட்டி இருந்துட்டு வந்துரும். 4 பேர் 4 பாட்டு பாடி 4 மியூசிக் போட்டு எங்களுக்கு ஒரு கண்ணால பார்த்து காதால கேட்ட ஒரு திருப்தி எங்களுக்கு உண்டாம். ஐயோ நாம இயேசுவை துதிச்சு வெட்டி புடுங்கிட்டோம். துதிச்சு சும்மா இயேசு பயங்கர குதூகலம் ஆயிட்டார் பரலோகத்துல. அந்த அரை மணித்தியால நாங்க படிச்ச பாட்டுக்கும் அடிச்ச மியூசிக்குக்கும் இயேசு துள்ளி குதிச்சு சந்தோஷப்பட்டு இப்படியே ஒரு சண்டே போவோம். அவர் அந்த டைம்ல துள்ளி குதிப்பார். இன்னைக்கு இதுதான் மனுஷனுடைய ஒரு ஏளனமான சிந்தனை. சோ அந்த துதியில நீங்க பாத்தீங்கண்டா முதல் இருக்கும் எப்படி என்றா, கழுவும் ரத்தத்தால் என் பாவம் யாவையும் எவ்ரி சண்டே போய் நாம கழுவித்தான் அவருடைய வீட்டுக்குள்ள போக வேண்டியிருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, தேவனால் பிறந்தவன், அவனுக்குள்ள தேவனுடைய வித்து, அவனுக்குள்ள பரிசுத்தாவி, அவனுக்குள்ள கிறிஸ்துவின் நீதி, அவன் என்றைக்கும் அவருடைய வீட்டில, என்றைக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவி, அதே போல என்றைக்கும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் கிறிஸ்துவுக்குள் குற்றமற்றதாய் பரிசுத்தமாயிருக்கு. இது சத்தியம். உலகம், பிசாசு, மதம் சொல்லும்
மதம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள விடாது. இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சு ஏற்றுக்கொள்ள விடாது. அதுக்கு விரோதமா தான் கிரியை நடப்பிக்கு. பாருங்க, 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, இது என்ன பாவத்தை இங்க பேசுறாரு? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். இப்ப நாம எங்களை காக்கிறோம். எப்படி காக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு நான் இன்னும் எப்படி காக்கிறேன்? நான் தேவனால் பிறந்தவன், நான் எப்படி காக்கிறேன்? எப்படி நான் என்னுடைய பிரசங்கத்தை காக்கிறேன்? எப்படி இந்த பிரசங்கத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக வச்சிருக்கிறேன்? ஏண்டா எனக்கு தெரியும் நான் தேவனால பிறந்தவன், நான் கிறிஸ்துவனுடைய வார்த்தையினால் பிறந்தவன். அவருடைய பரிசுத்தம் தான் எனக்குள்ள இருக்கு, என்னுடைய பரிசுத்தம் அல்ல. நான் ஏதோ ஒரு மனுஷனா இருக்கிறபடியால நான் பரிசுத்தமாக இருக்கேன். நான் ஏதோ ஒரு 4 பேருக்கு 4 நன்மை செய்யறபடியால நான் பரிசுத்தமா இருக்கேன். நான் தேவனால் பிறந்தபடியால் நான் என்னை தாழ்த்தி கிறிஸ்துவின் கிருபைக்குள்ளே ஒப்பு கொடுத்தபடியால், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டுதான் நான் மீட்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன். ஆமென். நித்தமும் நான் என்ன காத்து கொண்டுதான் இருக்கேன் இந்த வசனத்தின் ஊடாக. இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுக்கு ஒற்றை ஒரு காரணம் அவர்தான். ஆமென். இன்றைக்கு எனக்குள்ள கிடைச்ச தைரியம் நாளைக்கு அல்லது இன்றைக்கு பிசாசை ஜெயிக்க போறது நான் அல்ல. கிறிஸ்து ஏற்கனவே எனக்காக சிலுவையில ஜெயிச்சிட்டார். இந்த நம்பிக்கை, இந்த தைரியத்தை தந்தது யாரு? நான் அல்ல. அப்ப நான் நித்தமும் என்னுடைய செகண்ட் எவ்ரி நிமிஷமும் நான் என்ன காக்கிறேன்? நான் பிசாசுக்கு நான் சத்தத்துக்கு செவி கொடுக்கல, சுயநீதிக்கு நான் செவி கொடுக்கல, சுயமான வாழ்க்கைக்கு நான் செவி கொடுக்கல. நித்தமும் நான் என்னை காக்கிறேன். தேவனால் பிறந்தவனுக்கு இந்த டிவைன் நேச்சர், இதைத்தான் சொல்றது டிவைன் நேச்சர், திவ்ய சுபாவம். இதுக்கு பேர் தான் திவ்ய சுபாவம். இந்த திவ்ய சுபாவம் ஒரு தேவனால் பிறந்த மனுஷனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அவனுக்கு பெருமை பாராட்ட வேறு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுதான் தெரியும், இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்டவனை பொல்லாங்கன் தொடான். பாருங்க, வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான் அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நீங்க இந்த விசுவாசத்தில் இருக்கேக்க பொல்லாங்கன் எவ்வளவுக்கு தான் முயற்சி செய்தாலும் தொடவே முடியாது. இன்றைக்கு பொல்லாங்கன் கிறிஸ்தவனை தொடுறான் என்று சொன்னா காரணம் என்ன? ஜெபம் இல்லாமையா? இல்ல. உபவாசம் பத்தாதாலையா? இல்ல. அல்லது சர்ச்சுக்கு போகாம வீட்டை இருக்கிறதாலையா? இல்ல. எல்லாத்தையும் செய்தும் பொல்லாங்கன் தொடுறான்டா காரணம் என்ன? அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தில் அவர்கள் இளைப்பாறையில. பெற்றுக்கொண்டதுக்காக பெற முயற்சிக்கிறார். இயேசுவின் நீதியில் இளைப்பாறாம சுய நீதியில வாழ்றார். இயேசு கிறிஸ்து தந்த தெய்வீக சோத்துல இளைப்பாறாம சோத்துக்காக ஓடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தந்த பாவ மன்னிப்பில் இளைப்பாறாம பாவ மன்னிப்புக்காக ஓடுகிறார். அதனால் அவர்களுக்கு நிச்சயம் இல்லாதபடியால பொல்லாங்கன் அவனை தொடுகிறான் என்று வேதம் சொல்றது. ஏன் பொல்லாங்கன் தொடுறார்? என்ன, பொல்லாங்கனுக்கு அதிகாரம் இருக்கு. பொல்லாங்கனுக்கு அதிகாரம் இருக்கு.
ஏன்? நீங்க சத்தியத்துக்கு இல்லை. சோ அதனாலதான் பவுல் சொல்ற, சத்தியம் என்னும் கட்சியை உங்களோட அறையில கட்டுங்கள். இப்ப சத்தியம் சரி, இன்னொரு காரியத்துக்கு நாங்க போவோம். பாருங்க, இந்த ஜோவான் பயங்கரமான ஒரு தேவ ஞானத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள், ரைட்? இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஜோவான் இந்த பாவத்தை குறிச்சு பேசிக்க ஜோவான் பாருங்க எப்படி எழுதுறாரு. 1 ஜோவான் 3:4, பாவம் செய்கிற எவனும், சேம் பேட்டர்ன் பாவத்தை தான் நீங்க பேசிக் கொண்டிருக்கிறார, பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பாவம் செய்கிற எவனும் என்னவாம்? நியாய பிரமாணத்தை மீறுகிறான். சோ நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். சோ இதுல இருந்து நீங்க சில காரியங்களை புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு அநேக மக்கள் இன்னைக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழே வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நினைச்சு கொண்டிருக்கிறார். ஆனா பைபிள் எச்சரிக்குது, நியாய பிரமாணம் பாவத்தினுடைய பலன். நியாய பிரமாணம் மீறுதலை கொடுக்கின்றது. சோ நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று. என்னவா? நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். சோ பைபிள் எல்லா இடத்திலையும் எச்சரிக்கப்படுது. ரோமர் 4 இருக்க வாசிப்போம். ரோமர் ரோமர் 3:20, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தை கிரியினால் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இது சத்தியம். சோ அதனாலதான் பவுல் சொல்றார், நீங்க நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். எத்தனை சொல்றீங்க? நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கேன், நான் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டல்ல, நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கேன். நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கேன் என்ன நடக்கும் தெரியுமா? பாவம் உங்களை மேற்கொள்ளும், பொல்லாங்கன் உங்களை தொடும். ஏன்? நீங்க நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கிறது என்ற அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் நான் நியாய பிரமாணத்துக்கு கீழே இல்ல என்று சொல்லலாம் வாயால, ஆனா அதனுடைய அடையாளம் தெரியுமா என்னன்னு? தன்னுடைய கிரிகளினால நீதிமானாகிறது என்ற அடையாளம் தான் ஒரு மனுஷன் இல்ல தன்னுடைய கிரியைகளினால தான் செய்கிறதன் மூலமாக கடவுள் தன்னை ஆசீர்வதிக்க எதிர்பார்க்கிற ஒரு மனுஷன் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனாக இருக்கிறான் என்பது உண்மையிலும் உண்மை. அந்த 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 வித்து அவனுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா அவன் தேவனால் பிறந்தவன் அல்ல. இதை வச்சுதான் நீங்க ஒரு போதகரையும் ஒரு சபையையும் நீங்க நிர்ணயிக்க முடியும். இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாம ஒரு மனுஷன் கிரிய செய்யாம தேவ நீதி வெளிப்பட்டிருக்கு. சோ அது இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சபடியால. சோ இதை குறிச்சுதான் நியாய பிரமாணம் தீர்க்கதரிசனங்களும் சாட்சி கொடுக்கிறதா.
அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவநீதியே. சோ அந்த நீதி என்னவாம்? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசம் இல்லை. விசுவாசிக்கிற எவர்கள் மேலுக்குள்ளையும் அது பலிக்கும். ஆமீன். சோ அப்ப பாவி என்ன செய்வான்? அடிமையா இருக்கிறவன் என்ன செய்வான்? சத்தியத்தை விசுவாசிக்க மாட்டான். சத்தியம் என்ன சொல்லுது? விசுவாசத்தினால மட்டும்தான் ஒரு மனுஷன் நீதிமானாக முடியும். விசுவாசத்தினால் மட்டும்தான் நாம் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். எந்த விசுவாசத்தால? எந்த விசுவாசத்தால நானும் நீங்களும் தேவனுக்கு பிரியமா இருக்கலாம்? இந்த விசுவாசத்தால. அது யார் மேல? இயேசு மேல. அப்ப நம்முடைய கிரியினால வந்ததா ரட்சிப்பு? இல்லது நம்முடைய கிரியினால நாம் வியாதியை ஜெயிக்க முடியுமா? நம்முடைய கிரியினால ஏதாவது ஜெயிக்க முடியுமா? இயேசு சிலுவையில செய்து முடிச்சதுனால மட்டும்தான் நானும் நீங்களும் ஜெயிக்க முடியும். ஆமீன். சோ இதத்தான் சத்தியம் நமக்கு அறிவிக்குது. அதான் இயேசு சொன்ன, நானே சத்தியம், நான் தான் சத்தியம். ஆமீன். சோ இந்த சத்தியத்துக்கு தான் நாம கீழ்ப்படியணும். சோ இந்த சத்தியத்துல கொஞ்சம் இருள் இல்லை. ஆமீன். சோ அப்ப இருளை விரும்புறவன் இந்த வெளிச்சத்துக்கு வர மாட்டானா? இருளை விரும்புறவன், பிசாச விரும்புறவன், இருளை விரும்புறவன், பொய் சொல்லுகிறவன் ஒருவனும் இங்க வர மாட்டான். ஏன்? தன்னுடைய கிரியைகள் எல்லாம் வெளிப்பற்றும். அப்படித்தான் வசனம் சொல்லுது. தன்னுடைய பொல்லாத கிரியைகள் வெளிப்பற்றும் என்று சொல்லி அவன் வெளிச்சத்திடத்துக்கு வரான். சோ அப்ப இங்க பொல்லாத கிரியை என்னத்தை சொல்றார் ஆண்டவர்? சத்தியத்துக்கு விரோதமாக செய்கிறது. அதாவது கிறிஸ்துவால வந்த நீதி அவன் வெளிச்சத்துக்கு வர மாட்டான். மனுஷனை சுயநீதிக்கா நடத்துவான். ஒரு மனுஷன் கிறிஸ்துவால ஐஸ்வர்யவானாக மாறி கிறிஸ்துவால ஐஸ்வர்யத்தை பெற்று அந்த கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யத்தில இருந்து அவன் நடக்கிற பொழுது அவன் கிறிஸ்துவுக்குள்ள கனி கொடுக்கிற மனுஷனாக மாறுகிறது. அது உண்மையாக வரவேற்கப்பட கிறிஸ்து வரவேற்கிற ஒரு கொடுப்பனவா இருக்கலாம், கொடுக்கிறதா இருக்கலாம், ஊழியம் எல்லாத்தையும் ஆண்டவர் வரவேற்கிறார். அவன் வெளிச்சத்தின் பிள்ளை. இன்னைக்கு இவ்வளவு நேரத்தை பயன்படுத்துறேன்னு சொன்னா காரணம் நான் என்ன, அவருடைய அன்பை, அவருடைய கிருபையை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். சோ எனக்குள்ள அது சொல்ல, நான் எந்த ஒரு லாப நோக்கத்துக்காக நான் அதை செய்யல. சோ நான் வெளிச்சத்தின் பிள்ளை. என்னத்துல எந்த இருள் கிரியைகளும் இல்ல, பிசாசுடைய கிரியை இல்ல. இந்த பைபிள் சொல்லுது, சிலர் பணத்துக்காக இச்சிச்சு அவர்கள் என்ன செய்யறார்களாம், ஒளி இடத்துல வராம இருக்கிறார் என்று பைபிள் தான் சொல்லுது, நான் சொல்ல. சோ சிலர் இந்த பிசாசனுடைய இடத்தில் இருக்க நமக்கு மகிமை இருக்கிறது. பிசாசு நம்ம சொல்லுது, பிசாசு என்ன சொல்லுது இயேசுவுக்கு, இங்க இதெல்லாம் என்றதான், இதெல்லாம் நான் உனக்கு தருவேன், நீ என்ன செய், எனக்கு கீழ்ப்படி. மனுஷனோட ஆகிற பேர் புகழ் எல்லாம் பிசாசு தர்ற மகிமை. சோ நாம இருள ஊழியம் செய்ய பிசாசங்களுக்கு மகிமையை தரும். நாம இருள ஊழியம் செய்ய மக்கள் நம்ம மதிப்பார். இன்னைக்கு உலகத்துல நீங்க ஒரு மத குருமாரா இருந்தா உங்களுக்கு மதிப்பு இருக்கு. சோ நான் ஒரு பட்டியல் போட்ட ஒரு போதகராக இருந்தா எனக்கு ஒரு மதிப்பு இருக்கு. நான் உங்களிடத்துல இருந்து மரியாதை எதிர்பார்ப்பேன்.
ஆனா இன்றைக்கு என்ன எல்லாம் யாரும் ஒரு போதகரா மதிக்கிறது இல்லை. என்ன போதகரா மதிக்க சொல்லி நான் சொல்லவும் இல்லை, செய்யவும் நீங்க தேவையில்லை. நான் சொல்றேன் ஒரு கதைக்கு. இப்ப இதே வார்த்தை இப்படி ஒரு ஊழியம் செய்யறவன இன்றைக்கு எத்தனை பேர் போதகராக மதிக்கிறார். ஆனா இதே மாதிரி பவுலே எல்லாம் யோவானை எல்லாம் அன்றைக்கு மதிச்சார. பவுல் சொல்ற என்ன துடப்பங்கட்டையா பாவிச்சு போறாங்கன்னு சொன்ன. அப்ப நாம இருளன் ராஜ்யத்துக்குள்ள ஊழியம் செய்ய நமக்கு பிசாசால வர்ற மகிமை இருந்தோண்டே இருக்கு. நம்ம போதகர் என்று முதலாவது வர்ணிப்பார். சோ நான் எல்லாரையும் நான் அப்படி ஒரு கேட்டகரிக்கு கொண்டு வரையில, தயவு செய்து நான் பேசுறத நீங்க சரியாக புரிஞ்சுவிடும். எல்லாரையும் நான் சொல்லல. நாம தொப்பி யாருக்கு அளவோ அதை நாம போட வேண்டிய. ஆனா இங்க பாருங்க, கிறிஸ்துவே ஊழியம் செய்ய அவருக்கு மதிப்பு கிடைச்சதில்லை. கடவுள் மனுஷன் மத்தியில ஊழியம் செய்ய மதிப்பு கிடைக்கல. அதான் பவுல் சொன்னார், நாங்க மாத்திரம் என்றார் பவுல். இயேசுவையும் கொலை செய்தார்கள், அப்போஸ்தலர்களையும் கொலைதான் செய்தார். நீங்க நல்ல ஊழியம் செய்த உங்களுக்கு மதிப்பு கிடைக்காது. வெளிச்சத்தின் பிள்ளைகளா ஊழியம் செய்த உங்களுக்கு மதிப்பு கிடைக்காது. ஏன் ஏன் என்ன என்ன காரணம்? சத்தியத்தை ஏற்றுக்கொள்ற மனசு இன்றைக்கு அந்நிடத்துல இல்லை. சோ அதனால அவர்கள் பாவத்தில் நிலைச்சிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லு. அப்ப இங்க ஜோவான் என்ன சொல்றார்? நியாயப்பிரமாணத்தை மீறுறது பாவம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். சோ அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழேயோ வேற எந்த வழியிலையும் ஒரு மனுஷன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. சோ எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறோம், எல்லாரும் பாவிகளா தான் இருப்போம். சோ அதனால பவுல் சொல்றார், மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரிகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். சோ அப்ப சத்தியத்தை நீங்க நேசிங்க. சத்தியம் உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்கும். எந்த பெரிய கட்டில இருந்தும் உங்களை விடுதலையாக்கும். எந்த பெரிய கட்டில இருந்தும் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தான் இயேசு, இயேசுதான் சத்தியம். சத்தியம் என்ன சொல்லுது? அந்த சத்தியம் இயேசு சிலுவையில மரிச்சு பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி. நான் வாய்ச்சக்கான பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி. அப்ப இயேசு மரிச்சபடியா பிசாசுடைய கிரியை அழிஞ்சுதா? எஸ், அழிஞ்சது. 100% உண்மை. பிசாசுடைய கிரியைகள் அழிஞ்சஸ். அப்ப நீங்க உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் யார் உருவாக்கினது? இன்னைக்கு யாரால வந்தது? பிசாசால வந்தது. அவன் மனுஷ கொலைபாதகன். அவன் எல்லா விதத்திலையும் ஒரு கொலைபாதகனா இருக்கான். ஒன்றில் வந்து உங்களோட ஆத்மாவை அழிக்கிறான், அல்லது உங்களோட சரீரத்தை அழிக்கிறான். சோ சகலதும் அழிவு அவன் மூலமா தான் வந்தது. கடவுள் அழிவை உருவாக்கல, கடவுள் வியாதியை உருவாக்கல, கடவுள் பிரச்சனை உருவாக்கல, கடவுள் பூமி அதிர்ச்சியை உருவாக்கல.
சோ அப்ப பிசாசுல கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் வந்தார். சோ அழிச்சாரா? உண்மையா அழிச்சார். சோ அது முடிஞ்சு, எல்லாம் முடிந்தது என்று இயேசு தன் ஆவியை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஆனா நம்முடைய ஆவியை இன்னும் நாங்க ஒப்பு கொடுக்கல. நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கல. சோ நாம இன்னும் அந்த சத்தியத்தில நாம நிச்சயிச்சு கொள்ளல. தாப்பனே, எஸ், நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க, வெற்றி சுரந்துட்டீங்க. என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இதற்கு நேராக திரும்பட்டும், இந்த சத்தியத்துக்கு நேராக திரும்பட்டும். ஆமேன். இதற்கு நேராக நான் மனம் திரும்பி நான் இதில் இருந்து இதை என்ற காது கேட்டுக்கொண்டே இருக்கட்டும், என்னுடைய சிந்தனை சிந்திச்சு கொண்டே இருக்கட்டும். ஆமேன். சோ நான் எத்தனை முறை சொல்லுவேன், உங்களோட உள்ளான மனுஷன் நீங்க எப்படி என்றதை நம்பினா அதுல இருந்துதான் உங்களோட வாழ்க்கை. சத்தியத்துக்கு நாம திரும்புறதா எங்களோட வாழ்க்கை. சத்தியத்துக்கு திரும்புங்க. ஆமேன். சத்தியத்துக்கு திரும்புங்க. நீங்க பாவி அல்ல, நீங்க நீதி, நீங்க தேவனோட வித்து, நீங்க அவருடைய பரிசுத்தம், நீங்க அவருடைய மீட்பு, நீங்க அவருடைய ஞானம், நீங்க அவருடைய பரிசுத்தம், நீங்க அவருடைய பிள்ளை, நீங்க அவருடைய சுதந்திரம். சுதந்திரவாளியானவன் அடிமையா இருக்கும் காலம் வரைக்கும் அவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் அவன் என்ன செய்ய போற இல்லையா, அதை பெற்றுக்கொள்ள போற. காரணம், அவன் அடிமையா இருக்க மட்டும். ஆனா எப்ப அவன் தன்னுடைய சுதந்திரத்தை எடுத்துக்கொள்றானோ, எப்ப அவன் தன்னுடைய சுதந்திரத்தை சத்தியத்தின் மூலமா எடுத்துக்கொள்றானோ, அன்றைக்கு அவன் உண்மையான சுதந்திரவாளியாக மாறுகிறான். கிறிஸ்து நம்ம சுதந்திரவாளியாகத்தான் மாற்றி இருக்கிறார். ஆமேன். சோ நாம உலகத்துக்கு சுதந்திரவாளி அல்ல, நாம வியாதிக்கு சுதந்திரவாளி அல்ல, நாம தரித்திரத்துக்கு சுதந்திரவாளி அல்ல, நாம கிறிஸ்துவின் சுதந்திரவாளி. நாம பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டவர்கள். நம்முடைய ஒத்தாசையோ எங்கிருந்து வருது? பரலோகத்திலே இருந்து. சோ பரலோகத்திலே இருந்து சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமேன். சகல ஆசீர்வாதங்களும். சோ இந்த ஆசீர்வாதம் தான் நம்ம என்ன செய்யுது, இப்ப கிறிஸ்துவுக்குள்ள வழிநடத்தப்படுது. அப்ப நாம சரியான முறையில நாம நம்பல என்று சொன்னா பரலோகத்தின் ஆசீர்வாதம் எங்களை பின்தொடராசு. அப்ப பொல்லாங்கன் தான் நம்ம தொடுவாங்க. ஏன்? நாம பெற்றுக்கொண்டவர்களுக்காக நாம கிரியை நடப்பிக்கிறோம். இது அவிசுவாசம், இது பாவம், இது பாவம். இன்றைக்கு ஏன்? இன்றைக்கு நீங்க எனக்கு தெரிஞ்ச மட்டில நான் சரி என்ன பார்ப்பேன். சோ நான் எந்த ஒரு சபையை நான் குற்றப்படுத்தேன். சோ என்ன நான் குற்றப்படுத்துறேன்? நான் முன்னே ஒரு காலம் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற பொழுது நான் தசமாம் கொடுத்தேன். எப்படி தெரியுமா? தசமாம் கொடுக்காட்டிக்கு கர்ச்சரை நாங்க கொள்ளையிடுகிறோம் என்கின்ற அந்த மனப்பான்மையில கொடுத்தேன். சோ இன்றைக்கு நீங்க அநேகர் அப்படி இருப்பீங்க. இப்ப இங்க நீங்க தசமாம் கொடுக்க வேண்டாம் என்ற சப்ஜெக்ட நான் பேசவே இல்லை, அதுக்கு நான் வரவே இல்லை. நான் எப்படி கொடுத்தேன் என்பதை சொல்லவான். இது அவிசுவாசமான ஒரு பாவம். அதனால நான் சொன்னனே, நாம எது நீதி என்று நாம நடப்பிக்கிறோமோ அதுவே சிலவள பாவமாக மாறுது.
சோ அதனால நான் கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யத்தை அதனால சுதந்திரிக்கிறேன். ஆனா இயேசு சிலுவையில அவர் நமக்காக நம்முடைய தன்னுடைய தரித்திரத்தின் நிமித்தம் தான் எங்கள் ஐஸ்வர்யவானாக்கினார், என்னுடைய கொடுப்பனவின் நிமித்தம் அல்ல. சோ இங்கதான் அநேகர் நீங்க பிளவுறீங்க. இப்படித்தான் நீங்க ஒவ்வொரு காரியத்திலையும் கிறிஸ்துவுக்குள் நீங்க பிளவுறீங்க. பைபிள் இப்படி எங்களுக்கு டீச் பண்ணல, ஆவியானவர் எங்களுக்கு இப்படி டீச் பண்ணல. கொரிந்து நிருபத்துல நீங்க வாச்சீங்கன்னா அவர்கள் கொடுத்தார்கள். அவர்களை போல இன்றைக்கு நீங்க யாரும் கொடுக்கல. இப்ப எல்லாரும் ஏதோ கொடுக்கிறோம்னு காய்க்கிற மொழிய, ஆனா ஒண்ணும் அங்க நடக்கிறது இல்லை. ஆனா அந்த ஆதி திருச்சபையில கொடுத்ததை போல நீங்க கொடுத்தீங்களா? ஆனா அவர்கள் இப்ப நான் செய்த மனப்பான்மையில் அவர்கள் கொடுக்கல. அவர்கள் ஏற்கனவே இயேசு எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதிச்சிட்டார். நான் ஒரு மில்லியனர் ஆகக்கூடிய அளவுக்கு இயேசு சிலுவையில செய்து முடிச்சிட்டார். அது ஆகாது என்ற பிரச்சனை. ஆனா நான் கொடுக்கிறதுனாலதான் மில்லியனாக ஆக்கல. நான் கொடுக்கிறதுனாலதான் மில்லியனா அவர் ஆக்குறாருண்டா உலகத்தில் இருக்கிற மில்லியனர்ஸ் எல்லாரும் அவருக்குத்தான் கொடுத்திருக்கணும். சோ ஆகவே கிறிஸ்துவை கொச்சப்படுத்தாதீர்கள். அவருடைய கிருபையை நீங்க ஏலம் போட்டு விற்காதீர்கள். அவருடைய கிருபையை கிருபையாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய அன்பை அன்பாக ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய அன்புக்கு ஈடாக உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆமேன். சோ ஆகவே கிறிஸ்துவுக்கு அவருடைய ஊழியத்துக்கு கொடுங்க. ஆனா உங்களுடைய உள்ளத்தில இருந்து, உங்களுடைய மனப்பூர்வமான விருப்பத்தில இருந்து. சோ அந்த மனப்பூர்வமான விருப்பம் வெறும் வரைக்கும் நீங்க தாமதமாயிருங்க. ஆமேன். சோ ஆகவே தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். தேவனால் பிறந்தவன் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவால் செய்து முடிக்கப்பட்டதை நம்பி இளைப்பாறுவான். அந்த இளைப்பாறுதல் தான் அவனுடைய விசுவாசம். அவன் பாவம் செய்ய. ஆமேன். அவன் கிறிஸ்துவோட உறவில் இருப்பான். ஏன் அவன் நித்தமும் அவனுடைய வீட்டில் இருக்கிறான். ஆமேன். நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடைசியாக ஒரு வசனம், யோவான் 15, கடைசியாக ஒரு வசனம் தான். இந்த யோவான் 15 தான் ஆண்டவர் பேசுறார், நான் செடி நீங்க கொடி, ஒருவன் என்னை நிலைச்சிராவிட்டா அவன் கனி கொடுக்க மாட்டான். சோ இந்த வசனம் எப்போ உங்களுக்கு ஒரு கண்டிஷனை தான் சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா பைபிள் கண்டிஷன் இல்லை. ஆண்டவற்ற உறவுல கண்டிஷன் இல்லை. நீ இதை செய்தாதான் ரெண்டு கண்டிஷன் இல்லை. தயவு செய்து அதை யாரும் எப்பவும் புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? 9வது வசனத்தை வாய்ச்சா மட்டும்தான் இந்த 15ஆம் அதிகாரத்தினுடைய முழு விளக்கம் உங்களுக்கு வரும். பிதா வாசிக்கிறோம். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல, என்னவாம்? பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். திஸ் இஸ் a fact. இது ஒரு நிஜம், இது ஒரு சத்தியம். ஆமென். நீங்கள் அவர்கள் அன்பாய் இருக்கிறதால பிதா அன்பா இருக்கீங்க. பிதா உங்களில் என்ன செய்யறாராம்? அன்பாய் இருக்கிறார். இயேசு உங்களில் அன்பாய் இருக்கிறேன். ஆகையால் என்னுடைய அன்பிலே நிலைச்சிருங்க. ஆமேன். நீங்க அன்பா இருக்கிறபடியால பிதா உங்களுக்குள்ள இல்லை. பிதா ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கிற. நீங்க அவரை தேடி திரிய வேண்டிய அவசியம் இல்லை.
அன்ப பொழியும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நேசியும் இயேசுவே என்று கதற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தனிமையா இருக்கிறீங்கன்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ற வியாதியை கைவிட்டுட்டாரே இயேசு, என்ன சுகப்படுத்த மாட்டாரான்னு நீங்க கதற வேண்டிய அவசியமே இல்லை. நான் இப்படியே மறிச்சிடுவேனா என்று நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனையை பார்த்து பிரச்சனையை பார்க்க 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 பயம் வந்துட்டே இருக்கு. ரைட்? டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்டை பார்க்க 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 அதுல இருந்து பல பல நினைவுகள் வந்துட்டே இருக்கு. மற்றவங்களோட முடிவை பார்க்க பார்க்க பயம் வந்துட்டே இருக்கு. ஓ, இன்னார் மறிச்சிட்டார், இன்னார் மறிச்சிட்டார், இவருக்கும் கால் எடுத்தாச்சு, கை எடுத்தாச்சு, ஓ இவருக்கு ஹார்ட் எடுத்தாச்சு, கிட்னி எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு, இப்படித்தான் எனக்கு நடக்குமான்ற பயம் வெறும் மனுஷனுக்கு. காரணம், கிறிஸ்து நம்மையில வச்ச அன்பு இன்னும் நீங்க புரிஞ்சு கொள்ள. அவர் புரிஞ்சு கொள்ளாதபடியா அவர் போயிட்டார். ஆனா நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. பாருங்க, ஜோவான் தான் எவ்வளவு வழி இருக்கிறாரு. ஜோவான் சொல்றார், அவர் என்ன செய்யறாராம், உங்களில் அன்பா இருக்கிறார். சோ ஆகவே அவருடைய அன்பில நிலைச்சிருங்க. அப்பொழுது நீங்க கனி கொடுப்பீங்களா? ஆமேன். சோ இயேசு உங்கள நிலைச்சிருக்கிற. சோ அதனால அவர் சொல்றார், நீ என்னில நிலைச்சிருண்டு. இப்ப இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி மாத்திட்டாரு தெரியுமா? நீ அவள நிலைச்சிருந்தா அவர் உன்னில நிலைச்சிருப்பார். இல்ல, அவர் நிலைச்சிருக்கிறாராம். எவ்ரி செகண்ட் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கிறாராம். சோ இப்ப நீங்க அவர்ல நிலைச்சிருக்கட்டாம். இந்த உண்மையில, இந்த சத்தியத்துல நிலைச்சிருக்கட்டாம். சோ அப்ப நீங்க பரிசுத்தாவியோட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. சோ அப்ப உங்களுக்குள்ள கிரியைகள் நடக்கும். ஆமேன். நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி. கம்யூனியன் வச்சிருக்கிற நீங்க கம்யூனியன் காரியங்கள் எடுங்க. அவர் அந்த அப்பத்தை எடுத்து அவர் சீசர்களுக்கு பிட்டு கொடுத்தார். இதை வாங்கி புசியுங்க, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம். ஆமேன். சோ எத்தனை பேருக்கு தெரியும், இயேசுனுடைய சரீரம் நமக்காகத்தான் பிக்கப்பட்ட, நம்முடைய சுகத்துக்காக, நம்முடைய ஆரோக்கியத்துக்காக, நம்முடைய பலத்துக்காக, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய நீதிக்காக. ஆமேன். கொள்ளுவோமா?